கீதாவுடன் மர்ம தேசம். இது மர்ம தேசம். நம் நாட்டின் நட்சத்திரம் ஒருவரை நாம் சந்திக்க இருக்கிறோம். இவர் ஒரு நடிகர், வீடியோ எடிட்டர், ஃபிலிம் டிவி டைரக்டர். பெஞ்சோ சசின்னு கூப்பிடுவாங்க. சசிதரன் கே ராஜு. வணக்கம். வணக்கம் கீதா. எந்த பேய நீங்க போய் கச்சாவ் பண்ணீங்க? 2007-2008 இருக்கும். இந்த காலகட்டத்தில் நான் ஒரு ஷார்ட் பிலிம் செஞ்சேன். அந்த ஷார்ட் பிலிமை வந்துட்டு சிங்கப்பூர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கு சிங்கப்பூர்ல. ஸோ அந்த பிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து என்னுடைய ஷார்ட் பிலிம் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்கிரீனிங் பண்றதுக்கு. அப்போ அவங்களே வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க சிங்கப்பூருக்கு. வந்து 2 பேரை சூஸ் பண்ணாங்க, நானும் சஞ்சய் பெருமாளும். அவர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி செஞ்சாரு, நான் வந்து ஷார்ட் பிலிம் செஞ்சேன். இது ரெண்டும் வந்து அங்க ஸ்கிரீனிங் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நானும் சிங்கப்பூருக்கு போயிட்டேன். அது வந்து ஒரு வீக்கெண்ட் இவெண்ட், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. சஞ்சய் வந்து என்னால வர முடியாது சாட்டர்டே, நான் சண்டே நைட் தான் வருவேன், ஃப்ரைடே வர முடியாது, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால நான் வந்து ஃப்ரைடேவே சிங்கப்பூருக்கு போயிட்டேன். சிங்கப்பூர் போனோன்னா அங்க எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து தங்க வச்சாங்க. அந்த ஹோட்டலோட ரூமே வந்து தெரியல, அந்த காரிடார் மாதிரி இருக்கும், நீட்டா இருக்கும். ஸோ அந்த நீட்டா அந்த காரிடார்ல வந்துட்டு கடைசி ரூம் கொடுத்திருந்தாங்க. சரின்னு நானும் உள்ள செக்இன் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ஜாமெல்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆயிட்டேன். செகண்ட் டே வந்து காலையில வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு போறேன். காலையில அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது காலையில லாபியில கோஇன்சிடென்ட்டா என்னுடைய ஃப்ரெண்டோடைய சிஸ்டரை மீட் பண்ணேன், அண்ணம்மான்னு சொல்லிட்டு. ஸோ சர்ப்ரைஸ் ஆனோடனே நான் சொன்னேன், நீங்க என்ன பண்றீங்கன்னா? அப்ப அவங்க சொன்னாங்க, நான் ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், வேலை இன்டர்வியூக்கு அப்படின்னு. அப்படியா, நானும் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் பிலிம் இதுக்கு வந்திருக்கேன், நான் முடிச்சுட்டு வந்தோடனே நீங்க இருந்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணலாம், பேசலாம், நான் இந்த ரூம்ல தான் தங்குறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சு நான் திருப்பி ஹோட்டலுக்கு வந்துட்டேன். ஹோட்டலுக்கு வந்துட்டு ராத்திரி ஆயிடுச்சு. ராத்திரி ஆகி அப்புறம் இங்க டின்னர் போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்ம கீழே இங்கே சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு சாப்பிட்டு மேபி என்னோட ஃப்ரெண்ட் கூட பம்ப் இன்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் சாப்பிட்டேன். நான் பார்க்கல அவங்கள, நான் ஃபோன் நம்பரும் எதுவும் வாங்கல. ஏன்னா அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு இந்த ரோமிங் சர்வீசஸ் எல்லாம் எனக்கு வந்துட்டு பார்க்க தெரியாது. ஸோ அதனால எனக்கு இல்லை. திருப்பி வந்து ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு போனோடனே அப்ப அந்த டே நான் ஒண்டியா தான் இருக்கேன். சரி ஒரு டிவி பார்த்துக்கிட்டே வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்துட்டு கதவு வந்துட்டு நாக் பண்ணாங்க. நாக் பண்ணோடனே யாரு மணி டைம் பார்த்தா மணி 12 கிட்ட ஆயிடுச்சு. சரின்னு போயிட்டு அந்த கீ ஹோல்ல வந்துட்டு பார்க்க முடியல. ஸோ கீ ஹோல்ல பார்த்தா என்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டர். அப்ப வந்து பார்த்துட்டு, ஐயோ இது இவங்க இத்தனை நேரத்துல வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கதவு திறந்துகிட்டே சொல்றேன், என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க, இவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கதவு திறக்கிறேன். ஆனா யாருமே இல்ல. அப்ப நான் வெளியே போயிட்டு டிஸ்டர்ப் பண்றாங்க போல இருக்கு, சும்மா விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னுடைய கடைசி ரூம்ல, சோ கடைசி ரூம் சைட்ல வந்து அந்த எமர்ஜென்சி ஸ்டேர்கேஸ் ஒண்டி தான் இருக்கு. சோ எமர்ஜென்சி ஸ்டேர்கேஸ்ல போய் பாக்குறேன், திறந்து பாக்குறேன், யாருமே இல்ல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் ரூமுக்குள்ள வந்துட்டேன். ரூமுக்குள்ள வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம தூக்க கலக்கத்துலதான் நம்ம யாரும் நாக் பண்ண மாதிரி இருந்துச்சோ இல்லையே, பார்த்தனே அந்த பர்சன் அந்த கீவோர்ட்ல பார்த்தனே, என்னோட ஃப்ரெண்ட் சிஸ்டரை பார்த்தேன்னு கன்ஃபார்மா எனக்கு தெரியும். அப்படி திருப்பி உட்காந்துட்டு இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேட்டு, கதவு தட்டுனால பேர் கூப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சசி அப்படின்னு பேர் கூப்பிட்ட மாதிரி ஃபீலிங். மறுபடியும் போயிட்டு கதவு திறக்கிற, யாருமே இல்ல. அந்த தடவையாவது நீங்க அந்த கீ ஹோல் எட்டி பாத்தீங்களா? இல்ல, ரெண்டாவது நான் கீ ஹோல் எட்டி பார்க்கல. டக்குன்னு வந்து கதவு திறந்துட்டேன் வேகமா. டக்குன்னு பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவு திறந்துட்டேன். யாரும் இல்ல. இப்ப மனசை வந்துட்டு அந்த குரல் வந்து யார் குரல்? அதே உங்க ஃப்ரெண்டோட சிஸ்டரோட குரலா? இல்ல, இந்த குரல் வந்துட்டு ரொம்ப இந்த சாயுவான குரலா இருந்துச்சு. இது விண்டா இருக்கும், சமயத்துல விண்ட் அடிச்சிச்சுன்னா வந்துட்டு அந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட் சவுண்ட் எல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லி நான் மனசை தேத்திக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு திருப்பி ரூம்ல வந்து உட்காந்துட்டு, என்னடா இது, நம்மளுக்கு இந்த மாதிரி எனக்கு எப்பயுமே நடந்ததே இல்லலா. சோ எனக்கு இது புதுமையான ஒரு இதா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஹோட்டல் போனோம், ஹோட்டல் அப்படி நடந்துச்சு அப்படின்னு. சே நமக்கெல்லாம் எப்படி அந்த மாதிரி நடக்கும், அதெல்லாம் நம்ம வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து சரி என்னதான் பண்றது சொல்லிட்டு டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டேன். சரி இதெல்லாம் ஒன்னும் இல்ல, மன பிராந்தி போல் இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டா அடிச்சுட்டு மூடிட்டு தூங்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அப்ப கதவு திறக்கிற சத்தம் கடிச்சு சஞ்சய் வந்துட்டாங்க. சஞ்சய் இப்பதான் வரீங்களா அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசாம படுத்துக்கிட்டு இருந்தாலா, எப்படி ஃபிளைட்லாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னு அப்படின்னாங்க. அப்புறம் கதவு திறந்து அவங்க வந்து பாத்ரூம் போனாங்க. பாத்ரூம் போயிட்டு லைட் ஆன் பண்ணி ஷவர் வந்து திறந்துட்டாங்களா, குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் படுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு அப்பதான் என்ன ஃபீல் பண்ணுச்சுன்னா, என்னோட கட்டல் பக்கத்துல இந்த உட்கார்ந்த
உட்கார்ந்தா எப்படி ஒரு மாதிரி அமுங்கல்ல கட்டில், அந்த அமுங்குற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஃபீல் வந்து நான் அப்பதான் யோசிச்சேன், ஏன் இவங்க என் கட்டில் ஏன் உட்கார்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை வந்துட்டு இறுக்கமா பிடிச்சா அப்படி இருக்கும் அந்த உணர்வு இருந்துச்சு எனக்கு. கை உங்க கையை பிடிச்சா? என் கையை பிடிச்சாம சைட்ல படுத்திருக்கேன். அவங்க வந்துட்டு குளிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா ஷவர் சத்தம் கேக்குது. அப்ப வந்து ஆனா என் கட்டில சைட்ல படுத்து என் கையை வந்து நான் அந்த சைட் படுத்திருக்கிறதுனால கை வச்சிருக்கேன்ல, அந்த கையில வந்து அப்படி இறுக்கமா பிடிச்ச மாதிரி ஒரு உணர்வு. அப்ப அது பிடிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவா ஃபீல் பண்ணுச்சுல, ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நம சிவாயான்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை வந்து டக்குன்னு இழுத்தேன். சோ இட் ஃபெல்ட் லைக் அந்த ஒரு கை இப்படி லெட் கோ பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுல. டக்குன்னு நம்ம மனசுல டக்குன்னு அடிக்குது. டக்குன்னு திரும்பி பாக்குறேன், ஆக்சுவலி யாரும் இல்லையா. அப்ப உங்களை நெருக்கமா பிடிச்சது யாரு? திங் வாஸ், திரும்பி பார்க்கும்போது பாத்ரூம் கதவு திறந்து இருக்கு, லைட் பாத்ரூம் லைட். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம பாட்டுக்கு பிறகு பேசலாம். இது மர்மதேசம், நம் நாட்டு நட்சத்திரம் திரு சசிதரன் கே ராஜு அவர்களோடு பேசிட்டு இருக்கோம். சிங்கப்பூர் கோஸ்ட் ஸ்டோரி. அவர் வந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்கியிருக்காரு. யாரோ அவர் பேரை சொல்லி கூப்பிடும் போது கதவு திறந்து பார்த்தா யாரையும் காணோம். ரூமுக்கு வந்து மிஸ்டர் சஞ்சய் வந்துட்டாரு. அவர் குளிச்சிட்டு இருக்காரு. ஆனால் பக்கத்தில் பெட்டில் யாரோ வந்து உட்காடுறாங்க. சசியோட கையை நெருக்கமாக பிடிக்கிறாங்க. இவர் தட்டி விடுறாரு. திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். அதுக்கப்புறம் நடந்தது என்ன? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, திரும்பி பார்த்தா பாத்ரூம் கதவு திறந்துருக்கு, லைட் எரியுது, பைப் வந்து திறந்துருக்கு, ஆனா யாரும் இல்லை. அப்ப எனக்கு சஞ்சய் இங்கே அப்போ அந்த ஒரு கோல்ட் சில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு வருது உடம்புல. அந்த சில்ஸ், அந்த கோல்ட் சில்ஸ் வருது. அப்ப வேகமா அடிக்குது, ஹார்ட் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்குது. ஏன்னா யாரும் இல்ல. உண்மையிலே நான் சஞ்சய் தான் உள்ள வந்து பாத்ரூம்ல குளிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ஆனா பைப்பு திறந்துருக்கு, இது பாத்ரூம் லைட் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்கு. ஆனா இது தண்ணி பாட்டு போயிட்டு இருக்கு. தண்ணி பாட்டு போயிட்டு இருக்கு. எனக்கு கொஞ்ச நேரத்துல டக்குன்னு வேகமா எந்திரிச்சு எல்லா லைட்டையும் திறந்து விட்டேன். எல்லா லைட்டும் திறந்து விட்டுட்டு திருப்பி கதவை திறந்து வெளியே பார்த்தேன். இது உண்மையிலேயே யாரும் பிராங்க் தான் பண்றாங்களா நம்மள அப்படின்னு. யாருமே இல்ல. திருப்பி கதவை சாத்தி லாக் பண்ணிட்டு உட்காந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணல, உட்காந்து டிவி தட்டி விட்டுட்டு எப்படி தூக்கம் வரும், என்னதான் நடந்துச்சு இப்ப என்ன நடந்துச்சு, இப்ப நான் என்ன பண்றது, யாருக்கும் கால்க்கும் பண்ண முடியாது, ஏன்னா யாருக்கும் தெரியாது, என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பமா உட்காந்துருக்கேன். நாடு விட்டு நாடு போய் இவ்வளவு பெரிய போராட்டம் உங்களுக்கு. அப்போ டைம் என்ன இருந்திருக்கும்? ஒரு 2:30 அந்த மாதிரி இருக்கும், 2:33 அந்த மாதிரி இருக்குல்ல. என்னதான் இப்ப பண்றது சொல்லிட்டு நானும் உட்காந்து தூங்கவே இல்லைங்க. உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருந்தேன். டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, கண்ணை இழுத்து விட்டுச்சு. ஆனா ஒரு பயம் வேற, மறுபடியும் இந்த மாதிரி நச்சம் நடந்துருமா அப்படின்னு. அப்புறம் நான் என்ன அறியாமலே வந்துட்டு தூங்கிட்டு காலையில வந்துட்டு எந்திரிச்சு கட்டல் மேல அப்படி உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும் மறுபடியும் கதவு திறக்குது, கடற்கடன்னு கதவு திறக்குது சஞ்சய். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் தான், இது உண்மையிலேயே ரொம்ப சஞ்சய் தானான்னு. என்ன இப்பதான் எந்திரிக்கிறீங்களா அப்படின்றாங்க. நான் வந்துட்டு இப்ப நான் பதில் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க சைட்ல வந்து சூட்கேஸ் எல்லாம் சைட்ல வைக்கிறாங்க. தென் ஐ ரியலைஸ்லாம் ஓகே இது இல்ல, இது சரிதான், இது ரியல் தான். ஆனா ஒண்ணும் சொல்ல நானு. அவங்க உள்ள வந்துட்டு கேக்குறாங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஒரு மாதிரி இருக்கீங்க, இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு. அப்ப கெட்டிங் ரெடி டு கோ ஃபார் த ஃபங்க்ஷன்ல ரெடி ஆகுங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் ரெடி ஆகிறோம். ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கதையை ஓட்டுறேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை அப்படின்னு. அவங்க வந்து சிரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்னும் இருக்காது, சும்மா மனப்பிராந்தியா இருக்கும், டயர்டா இருப்பீங்க, அது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்படின்றாங்க. நான் சொன்னேன் எனக்கு அதான் நம்ம என்ன இதான் கதையா கட்டுறோம். உண்மையிலேயே பாத்ரூமுக்கு லைட்டு திறந்துருக்கு, பைப்ல தண்ணி ஓடுது. சோ அது மேமாங் என்னால மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்லாம். சிங்கப்பூர்ல போய் இந்த மாதிரி ஷார்ட் பிலிம் ஸ்கிரீனிங்ல நடந்தது. நைட்டுல வந்து சஞ்சய் வந்தாருன்னு நீங்க பாத்தீங்களே, அது உண்மையிலேயே சஞ்சய்வா கன்ஃபார்மா? அதான் இல்ல, அது சஞ்சய் இல்ல. அதாவது பாக்கும்போது சஞ்சய் மாதிரி இருந்தாரா, இல்ல உங்களுக்கு உருவம் தெரியலையா? உருவம் தெரிஞ்சிச்சு, ஆனா சஞ்சய்னு தெரியல. உருவம் தெரிஞ்சு, ரூம்குள்ள வர்ற உருவம் தெரிஞ்சு, ஆனா ஃபேஸ்லாம் தெரியல. ஏன்னா சிலுவேட்டர், ஆனா லைட்லாம் எல்லாம் அடிச்சிட்டல. ஓ, நீங்க சும்மா அசியூம் பண்ணிக்கிட்டீங்க அது
சஞ்சய் தான் அப்படின்னு நினைச்சிட்டேன். அவரோட சைஸ்ல தான் வந்துச்சு, அவருடைய உருவத்துல தான் வந்துச்சு. சோ ஐ அஸ்யூம் தட் இட் வாஸ் ஹிம் பிகாஸ் ஹி டோல்ட் மீ இந்த டைம்ல தான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, உங்க கையை பிடிச்சது அந்த கை வந்து எப்படி இருந்தது? மனசால் கயிறு மாதிரி இருந்துச்சா இல்ல வேற ஏதோ மாதிரி? நார்மலா மனசால் கை மாதிரியே தான் ஃபீல் பண்ணுச்சு. இறுக்கமா பிடிச்சா அப்படி இருக்கும். ஆனா அந்த உணர்வு வந்து என்னன்னா சைட்ல உட்காரும் போது அந்த கட்டில உட்கார்ந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ணோம்ல, யாரோ உட்காடுறாங்க சைட்ல, அந்த உட்காந்து கையை வந்துட்டு பிடிச்சி இறுக்கமா ஆக்குனாங்க. அந்த கையை பிடிச்சி இறுக்கமா ஆக்குன போதுதான் எனக்கு ஒரு வேற ஃபீல் வந்துச்சு, இது சம்திங் எல்ஸ் அப்படின்னு. அப்பதான் சிங்கப்பூர் மோகினியும் தெரியலங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அன்னைக்கு நடந்தது என்னவா இருக்கும்? எனக்கு நான் நினைக்கிறேன்னா ஹோட்டல்ல எப்போதும் வந்துட்டு இந்த அமானுஷ கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி இப்ப வரைக்கும் கூடயும் அந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்ல. அந்த மாதிரி இந்த பேய் பார்த்திருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு இன்சிடென்ட்டும் இல்லை. ஆனா உணர்வுகள் நடந்திருக்கு, ஒரு அந்த நெகட்டிவ் ஃபீலிங். ஏன்னா நம்ம பேய் படம்லாம் ஷூட் பண்றோம் இல்லையா, இப்போ உயிர் படம் இதெல்லாம் ஷூட் பண்றோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பெரும்பாலும் எல்லாத்துக்குமே ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே. நடந்தது என்ன திரு சிடேக்? 2005 சாம்பியன் லீக் ஃபைனல் லிவர்பூல் வந்து ஃபைனல் போயிருந்தாங்க. ஏசி மிலான் டீம் கூட விளாண்டாங்க. ஸோ அப்போ என்ன நினைச்சுன்னா, நான் அந்த கேம் பார்க்கறதுக்கு நார்மலாக எங்கள் வீட்டில் எஸ்ட்ரோ வசதிலாம் இல்லைலாம். ஸோ நாங்கள் கம்பத்தில் இருக்கோம். ஸோ அப்போ எங்கள் வீட்லேருந்து முன்னுக்கு வீட்டுக்கு வந்து போய் பார்க்கணும். எனக்கு அண்ணன்லாம் பந்து விளாடுறவங்க கூட. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், கேம் வந்து 25ஆம் தேதி. நான் என்ன பண்றேன், 24ஆம் தேதியே முதல் நாளே என்ன பண்றேன், விடியகாலில் தூங்காம முடிச்சிருக்கேன். கேம் ஃபைனல் இருக்குது. அப்ப என்ன பண்றேன், கேம் பாக்குறதுக்கு போறப்பே வந்து எங்க வீட்டுக்கும் அந்த அண்ணன் வீட்டுக்கும் போறதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கலாம். ஸோ அந்த கேப்ல வந்து ஒரு பெரிய ஒரு சத்தம் அப்படின்ட்டு பெருசா ஒரு சத்தம். நான் பயந்து போயிட்டு அந்த அண்ணன் வீட்டில் போயிட்டு நார்மலா போய் கதவு விடிகாலில் இந்த மாதிரி சாம்பியன் லீக் கேம்லாம் வந்துச்சுன்னா கதவு தட்டினா அவங்க நார்மலா முடிச்சிருப்பாங்க, அவங்களும் பந்துலாட்டு ரசிகர்கள். அப்ப டக்குன்னு போயிட்டு கதவு தட்டுறேன். அவங்க கதவு திறக்கவே இல்லை, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா நார்மலா அலாம் வச்சு அவங்களும் எழுந்திருப்பாங்க. நான் உடனே யோசிக்கிறேன், எப்படி இவங்களும் கதவு திறக்கல, கேமும் பார்க்க முடியாது, இப்ப நடந்த இந்த சத்தமும் எனக்கு பயம் உறுத்திடுச்சு, வீட்டுக்கு போக முடியாத அப்படின்னு. அங்கேருந்து இருந்தா ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் தான், பின்னாடி தான், கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஒரு ரொம்ப கேப் இல்லை, கொஞ்சம் கேப் தான். ஸோ யோசிக்கிறேன், இப்ப வீட்டுக்கு நான் திரும்பி எப்படி போறது? வீட்டுக்கு போனா அங்க ஏதாச்சும் நம்மள பிடிச்சிருப்பேன், இந்த சத்தம் வேற கேட்டுச்ச அப்படிங்க. ஏற்கனவே மிந்திலாம் சொல்லுவாங்க அந்த இடத்துல ராத்திரில நடக்க கூடாது அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், வெயிட் பண்ணி பார்த்துட்டு எங்கள் ஏரியாவுக்கு முன்னுக்கு வந்துட்டு அந்த ரோட்டில் அம்பு போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல நின்று வெயிட் பண்ணுறேன். வீட்டுக்கு போகுமா இல்லை கேம் இவங்க வீட்டிலே திரும்பி போய் கூப்பிடுமான்னு திரும்பி இவங்க வீட்டில் போய் கூப்பிட்டு கடைசி வரைக்கும் கதவு திறக்கல. என்ன பண்ணுறேன், திரும்பி ஓடிட்டேன், வீட்டுக்கு ஓடி போய் பூந்துட்டேன், படுத்து தூங்கிட்டு மறுநாள் என்ன ஆச்சு, ரிசல்ட்டு லிவர்பூல் ஜெயிச்சாங்களா என்ன கதை அப்படின்ட்டு பார்க்குறேன். கடைசியாக பார்த்தா லிவர்பூல் கேமே அன்னைக்கு இல்லை. ஒரு நாளுக்கு பிறகுதான் அந்த கேம் விளையாட போறாங்க. நீங்க ராங்கான டேட்ல போயிட்டீங்க. நான் ராங்கான டேட்ல போயிட்டேன். அப்ப இந்த இடத்துல அந்த சத்தம், அந்த உண்மையாலுமே அந்த இது வந்து என்ன ரொம்ப பயமுறுத்தி. ஸோ அங்க அதுலேருந்து நான் வந்து அந்த 3:30 மணிக்கு இந்த விடியகால அந்த சாம்பியன் லீக் பாக்குறது இதெல்லாம் வந்து நான் போறது வந்து நிப்பாட்டிட்டேன். அது என்னவா இருக்கும் நினைக்கிறேன். அதோட கண்டிப்பா அந்த இடத்துல உள்ள ஏதோ ஒரு மர்ம விஷயம் தான்க்கா. நீ ஏதாவது மிருகமா இருந்த வாய்ப்பு இருக்கா? மிருகம் வாய்ப்பு இல்லக்கா. வை அது ஏதோ ஒரு அந்த இடத்துல உள்ள ஒரு இதுதாங்க, பெரிய ஒரு சத்தம். இது வரைக்கும் வேற யாரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? அங்க விடியகாலே யாருமே அந்த இடத்துல நடமாடவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் எல்லாம் வந்து படுத்துருவாங்க. ஸோ அந்த லோரம் வந்து ரொம்ப துருவா இருக்கும், ரொம்ப இருட்டா இருக்கும், ரொம்ப துருவா இருக்கும். அந்த கம்பமே ஆளுங்க பூரா யோசிப்பாங்க. இப்போ நாங்கள் முந்தி ஆரம்ப காலத்துல அங்கே இருந்தோம். ஸோ நான் வந்து இந்த பந்துலாட்ட ஆர்வம்னால அந்த அண்ணன் வீட்டில் வந்து எஸ்ட்ரோ வச்சிருப்பாங்க. அந்த டைம்லாம் 2005 பாருங்க, எஸ்ட்ரோ அப்பதான் ஆரம்பத்துல இது பண்ணது. அப்ப எங்க வீட்டுல அந்த வசதி இல்லை, அவங்க வீட்டுல இருக்கும். அவங்களும் பந்துலாட்டு பாக்குறதுனால நான் ஓடி விடியகாலில் பார்ப்பேன். ஆனா அது வந்து எனக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகி அதுலேருந்து இந்த மாதிரி விடியகாலில் வெளியே வருது.